இந்த ஜூலை மாதம் இந்தியாவினுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 4.45% தொற்றுச்சு. கடந்த 19 மாதத்தில் இதுதான் அதிகம். தமிழ்நாட்டில் இது இன்னும் அதிகம், 5.4% இருக்குது. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இது நம்பர்ஸ். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற பணம் சம்மந்தப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, பேங்க்கில் நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் எஸ்ஐபி, கோல்டு, பாண்ட் இந்த 3 அசெட் கிளாஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். 2026 உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுற வீடியோக்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது எக்கனாமியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வரீங்க. சிபிஐ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஒரு பெரிய கூடை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருள்லேயும் ஒவ்வொரு பொருள் அதில் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். போன மாதம் இந்த கூடையில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம விலை போட்டு அதனுடைய மொத்தத்தை பார்த்தப்போ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த மாதம் இதனுடைய விலையை திரும்ப போட்டு பார்த்தா 1100 ரூபாய் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருட்களுடைய விலை கூடி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்குது. இந்த வருஷம் மே மாதம் இந்த சிபிஐ, அதாவது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 3.93% இருந்துச்சு. ஜூன் மாதத்தில் அது 4.38% உயர்ந்தது. ஜூலை மாதத்தில் 4.45% உயர்ந்திருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன் ஸ்லோவாக ஆனால் ஸ்டெடியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் ஃபுட் ப்ரைஸஸ், அதாவது சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள். ஃபுட் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5.54% இருக்குது. இதெல்லாம் நம்பர்ஸ். ஆனால் அந்த நம்பர்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேஷாக வச்சுருக்கிற பணம் அதனுடைய வேல்யூவை இழந்துகிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் பணமாக வச்சுருக்கிறது, பேங்க்கில் சேவிங்ஸில் வச்சுருக்கிறது, எஃப்டியில் வச்சுருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஸ்டெடியாக அந்த பணத்தினுடைய மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா மாதிரியான இப்படிப்பட்ட எக்கனாமி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்முடைய பணத்தை இந்த கேஷ் செக்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு என்னுடைய பணம் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க். நான் எஃப்டியில் பணத்தை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை. உங்களுடைய பணத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எஃப்டியில் இருக்கிறது நல்லது தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட், இதனுடைய நோக்கம் பணத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, பணத்தை பெருக்கிறது இல்லை. அப்போது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சரியான விதத்தில் உங்களுடைய பணத்தை எதில் எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவில் நாம் ஈக்விட்டி, எஸ்ஐபி, கோல்டு, பாண்ட் இந்த 3மே ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோனுடைய கடைசியில் எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த ஈக்விட்டி எஸ்ஐபி, அதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த எஸ்ஐபியை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். 2025 நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன் கொடுத்தது. சென்செக்ஸ் 8.5% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் அதே 2025 கோல்டும் சில்வரும் அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதை பற்றி நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். 2026 ஆரம்பத்தில் நிஃப்டி ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. அதாவது பெரும்பாலான கம்பெனிகளுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக கூடி குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஜூன் மாதம் வாக்கில் கிட்டத்தட்ட 9.6% கீழே போயிட்டு திரும்ப ரெக்கவர் ஆச்சு. ஸோ இதுதான் இந்த ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஈக்விட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக வாலட்டைல் ஆகக்கூடிய, மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய ஒரு விஷயம். லாங் டேர்மில் எப்போவுமே இது வெல்த்து கிரியேட் பண்ணும். ஆனால் ஷார்ட் டேர்மில் இது நம்மளை சோதிச்சிடும். இப்போது ஸ்டாக்குகளோட விலை குறைஞ்சாலும் சரி கூடுனாலும் சரி, அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டால் இங்கே தான் இந்த எஸ்ஐபினுடைய ரியல் பவர் வருது. ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் கீழே போகும்போது நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபியில் போட்டுட்ருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு அதிகமான யூனிட் கிடைக்கும். மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுடைய யூனிட் வாங்குறது குறையலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறைஞ்ச விலைக்கு வாங்கி வச்சுருக்கிற யூனிட்டுடைய விலையும் அதிகமாகும். நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எஸ்ஐபியில் உங்களுக்கு உங்களுடைய பணத்துக்கு அதிகமான வேல்யூ கிடைச்சிருக்கும். நீங்கள் அதிகமான பணத்தை இழந்திருக்க மாட்டீங்க. லாங் டைமில் எஸ்ஐபி எப்போவுமே உங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். ஸோ இந்த ஈக்விட்டி எஸ்ஐபினுடைய பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, இது க்ரோத்துக்கு எப்போவுமே பெஸ்ட். ஆனால் அதே நேரத்தில்
நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த எஸ்ஐபியிலேயே கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இதுவும் மிக மிக ஆபத்தானது. அதனால தான் நாம் அடுத்தால வரக்கூடிய மற்ற அசெட் கிளாஸையும் பார்க்க போகிறோம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற அசெட் கிளாஸ் வந்து கோல்டு. இந்த கோல்டு ஏன் இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுது தெரியுமா? எல்லா நாடுகளும் அவங்களுடைய கோல்டு ரிசர்வை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற தங்களுடைய தங்கத்தை அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. கடந்த ஒரு வருஷத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளிநாடுகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நம்முடைய தங்கத்தில் 104.2 மெட்ரிக் டன் தங்கத்தை இந்தியாவுக்கே திரும்ப பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. 2026 Q2 மட்டும், அதாவது இந்த வருஷம் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் மட்டும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 380 டன் தங்கத்தை வந்து வாங்கி இருப்பு வச்சுருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களில் கோல்டினுடைய ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் இப்போ திரும்பவும் ஸ்டெடியாக ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் தங்கத்துக்கு இவ்வளவு மதிப்பு? ஏன்னா தங்கம் எப்போவுமே ஒரு சேஃப் ஹேவன் அசெட். அதாவது பங்குச்சந்தை மேலே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு பயம் வரும்போது அவங்க பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தை தேடி ஓடுவாங்க. இந்த தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சுது. அவ்வளோதான் தங்கம் இனி அவ்வளோதான் வேல்யூவை இழந்துருச்சு, என்னமோ அது ஒரு தவுட் ரேட் மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தங்கத்தை வச்சு இந்த மாதிரி பயங்காட்டி வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உண்மை என்ன அப்படின்னா, கோல்டு இஸ் அ கோல்டு. அதாவது தங்கம் அப்படிங்கிறது தங்கம் தான். தங்கம் அதனுடைய மதிப்பை எப்போவுமே இழக்க போகிறதில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, கருப்பு அன்னம். அதாவது இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அன்னப்பறவை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வெண்மை கலரில் ஒரு அழகான ஒரு பறவை ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் திடீர்னு கருப்பு கலரில் ஒரு அன்னப்பறவையை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி நடக்கவே நடக்காது, ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நடந்திருக்குது. இந்த மாதிரி பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நேரத்தில் ஈக்விட்டி வந்து பொத்துன்னு கம்ப்ளீட்டாக கீழே விழும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஏறக்கூடிய ஒரு அசெட் என்ன தெரியுமா? கோல்டு. இதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வெறுமனே ஈக்விட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூ மொத்தமாக கீழே விழுந்துடும். ஆனால் அதில் இந்த கோல்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வரும்போது கோல்டு அதனுடைய வேல்யூ அதிகமாகி உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூவை பாதுகாக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட்டிருக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15லேருந்து 20% இந்த கோல்டு இருக்கிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கான சேஃப்டி நெட். ஆபரண தங்கமாக அதிகமாக வாங்காதீங்க. ஆசைக்கு நீங்கள் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஆனால் மற்றபடி வந்து அதிகமான பணத்தை ஆபரண தங்கத்தில் போடாதீங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நஷ்டம் அதிகம். டிஜிட்டல் கோல்டு இன்றைக்கி வந்து எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு விற்கிறாங்க. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ப முடியுமா, ஃப்யூச்சரில் இது எப்படி ஆகும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியலை. இது ஆர்பிஐயாலேயோ அல்லது செபியாலேயோ இன்னும் ரெகுலேட் பண்ணப்படலை. அதனால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மில் கொஞ்சமாக வாங்கி வைக்கணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா கோல்டு ETF அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இது செபியால் ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் பாண்ட். இந்தியாவுடைய 10 இயர் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு 6.7லேருந்து 6.8% வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் 7 கூட தொற்றுச்சு. 4.45% இன்ஃப்ளேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கவர்மெண்ட் பாண்ட்ஸில் கூட டீசெண்டான ஒரு ரியல் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். பட் ஆனால் ஒன்ஸ் அகைன் வந்து இந்த பாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்துக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமாக இந்த கவர்மெண்ட் பாண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய பணத்துக்கான ஒரு பாதுகாப்பு. அதே நேரத்தில் உங்களுடைய டேக்ஸ் சிச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில சிச்சுவேஷனில் உங்களுக்கு லாபகரமானதாக மாறக்கூடும். அதுவே நம்ம கார்ப்பரேட் பாண்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா கார்ப்பரேட் பாண்டில் உங்களுக்கு வந்து AA, AAA பாண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 9 to 10% வருடாந்திர ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய நல்ல பாண்ட்ஸுகளை கண்டுபிடிக்க முடியும். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு கார்ப்பரேட் பாண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பாண்ட் அளவுக்கான பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் கூட நம்ம கார்ப்பரேட் பாண்டில் வந்து காசு போடுறோம் அப்படிங்கிறனால நம்மளுடைய பணமெல்லாம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நமக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸும் இருக்குது, தனியார் பேங்க் கார்ப்பரேட் பேங்க்ஸும் இருக்குது. நம்ம ரெண்டுலேயுமே காசு போட தான் செய்கிறோம்.
ஒரு தனியார் பேங்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் காசு போட்டால் அவ்வளோதான் நம்முடைய பணமெல்லாம் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. எவ்வளவோ தனியார் பேங்குகள் வந்து நமக்கு இருக்குது, அதெல்லாம் நம்பி நம்ம காசு போட தான் செய்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. இத்தனை வருஷமாக அவங்க வந்து உங்களுடைய பணத்தை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறனால தான் நம்ம ப்ரைவேட் பேங்க்லாம் கொண்டு போய் காசை போடுறோம். அதே மாதிரி தான் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய நல்ல தரமான கார்ப்பரேட் பாண்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பணமும் பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மார்க்கெட் வொலாட்டிலிட்டி, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி வந்து உங்களுக்கு பாண்ட் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஏறி இறங்காது. 10% உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கூப்பன் ரேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க 10% கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பாண்டினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு ப்ரிடிக்டபிள் இன்கம். இப்போ நம்ம இந்த 3 அசெட் கிளாஸையும் பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக வந்து நாம் என்ன பேசணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து க்ரோத்தை கொடுக்கும். கோல்டு அப்படிங்கிறது கிரைசிஸ் நேரத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். பாண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்டபிள் இன்கம்மாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட், எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்? உண்மை என்ன அப்படின்னா இந்த 3லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு அசெட் கிளாஸில் மட்டும் நீங்கள் உங்களுடைய முழு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வைக்கக்கூடாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணணும். அப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுல இந்த மாதிரி ஈக்விட்டி செக்மெண்ட்டில், கோல்டில், பாண்டில் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போது இந்த 3 அசெட் கிளாஸ்லேயும் நீங்கள் எவ்வளவு உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொல்லலை, ஒரு 3 ஏஜ் குரூப் அடிப்படையாக வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இது வந்து ஜென்ரலான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சம் மாற்றிக்கலாம். உங்களுடைய 20s and 30s உங்களால் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும். அதனால் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 70% வந்து நீங்கள் ஈக்விட்டி எஸ்ஐபியில் நீங்கள் வந்து வைக்கலாம். ஒரு 15% தங்கத்தில் வச்சுருங்க. ஒரு 15% பாண்ட்ஸில் வச்சுருங்க. உங்களுடைய 40களில் நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 55% ஈக்விட்டி எஸ்ஐபியில் வச்சுருங்க. ஒரு 20% கோல்டில் வச்சுருங்க. ஒரு 25% பாண்ட்ஸில் வச்சுருங்க. 50 வயசுக்கு மேலே, ஒரு 55 வயசுக்கு மேலே உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அதிகமான ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் இந்த ஈக்விட்டி எஸ்ஐபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% மட்டும் வச்சுருங்க. ஒரு 20% கோல்டு வச்சுருங்க. 45% பாண்ட்ஸில் வச்சுருங்க. நான் ஏன் இந்த மாதிரி எல்லா அசெட் கிளாஸ்லையும் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா 2025 பாருங்களேன். அதில் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு 10% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் கோல்டும் சில்வரும் அதை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்தது. அப்போது இப்போ ஒருத்தர் வந்து ஒரே அசெட் கிளாஸில் மட்டும் அவரோட பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த கோல்டு சில்வரில் கிடைக்கக்கூடிய அந்த லாபம் வந்து போன வருஷத்தில் கிடைக்காம போயிருக்கலாம். அப்போது சரியான விதத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தா தான் எல்லா சிச்சுவேஷன்லையும் வந்து உங்களால் வந்து லாபம் பார்க்க முடியும். இப்போ கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான டிப், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பெர்சன்டேஜை கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உதாரணமாக வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு 20%க்கும் அதிகமாக வந்து போகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா 20% இருக்கிற வரைக்கும் அந்த கோல்டு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 20%க்கும் அதிகமாக போச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு டெட் வெயிட்டாக மாறிடும். ஸோ இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க, திடீர்னு வந்து உங்கள் கோல்டுனுடைய அதிகமாக லாபம் கிடைச்சனால 20%லேருந்து கோல்டுடைய அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 30% மாறிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோல்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணி அதை எடுத்து வந்து நீங்கள் ஈக்விட்டிக்கோ அல்லது பாண்டுக்கோ நீங்கள் மாற்றி கொண்டு போகலாம். நானும் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஸ்டாக் புரோக்கராக இருக்கிறேன். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்து இந்த மாதிரியான அசெட் கிளாஸ்ல எல்லாம் உங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னாலையும் கைட் பண்ண முடியும். என்னுடைய பிரான்ச்சுக்கு கீழே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸ் கொடுக்குறேன். பணம் தரும் நிம்மதி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மின் புத்தகம் என்னுடைய வெப்சைட்டில் நான் வெளியிட்டிருக்கிறேன். வெறும் 99 ரூபாய் தான். இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சுருக்குன்னு உங்கள் மண்டைக்குள்ளே உரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.